மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சிறைச்சாலை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான திட்டம் அம்பலமானதில் பெரும் அதிர்ச்சி. அதுபோக சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட அஸ்மானுடைய படுகொலைக்கு பழிதீர்க்க தொடுக்கும் கொஸ்மல்லி சிறைச்சாலையிலிருந்து 1178 கைதிகள் தப்பியோடிய சம்பவமும் பதிவாகி இருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். சிறைச்சாலையினுடைய 2 அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்து அதற்கான உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஒரு நபரை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சாங்க. கூடவே அவரிடம் போதைப் பொருளும் இருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான உத்தரவை தனக்கு கொஸ்மல்லி வழங்கியதாகவும் அதுக்கு நாங்கள் தான் உளவு பார்த்து இந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்ததாகவும் இப்போது அவருடைய வாக்குமூலத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. குறித்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரல்ல பிரதேசத்தை சேர்ந்தவர், 30 வயதுடைய ஒரு இளைஞர். மெகசன் சிறைச்சாலையுடைய வன்முறை வெடித்து 3 தினங்களுக்கு பிற்பாடு தான் சிறையில் இருந்து பிணையெடுத்து வெளியே வந்திருக்கிறாரு. வந்த இந்த சூழ்நிலையில் தான் கொஸ்மல்லி குறித்த சிறைச்சாலை அதிகாரிகளை படுகொலை செய்யணும் என்ற ஒரு திட்டத்தை இவருக்கு கொடுத்ததாகவும் அதுக்காகத்தான் உளவு பார்த்ததாகவும் இவருடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய தொலைபேசியை பரிசோதனை செய்ததில் திடுக்கிடும் பல்வேறு செய்திகள் பல்வேறு தகவல்களை இப்போது போலீசார் பெற்றிருக்கிறாங்க. அதில் கொஸ்மல்லிக்கும் இவருக்கும் இடையே இடம்பெற்ற உரையாடல்கள் சார்ந்த குரல் பதிவுகளையும் இப்போது போலீசார் பெற்றிருக்கிறாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன, அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த சிறைச்சாலை அதிகாரியினுடைய ஒரு வீட்டை நாங்கள் இனங்கண்டுட்டோம், அது பானதுர பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு கொஸ்மல் என்ன வகையான பதிலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக அவர் போற்று அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போதானே இடத்தை அடையாளம் கண்டிருக்கிறோம், அமர்ந்து பார்த்து கச்சிதமாக செய்வோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்கிறாரு. இதுபோல பல்வேறு கருத்தாளர்கள், பல்வேறு உரையாடல்கள் இருவருக்கும் இடையே பரிமாறப்பட்ட பல்வேறு செய்திகளை இப்போது போலீசார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த கண்ரக்க கொஸ்மல்லி குறித்த நபருக்கு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெகசன் சிறைச்சாலையினுடைய வன்முறைக்கு இடையில அஸ்மான் ஷரீஃப்தீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கைதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையை செய்த சிறைச்சாலை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கான பழிதீர்க்கும் வகையில் தான் இந்த திட்டத்தை தனக்கு ஒப்படைச்சார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு நபர் கொஸ்மல்லிக்கு மிக நெருக்கமாகவும் அவருடைய சகாவாக உதவியாளராக பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டவர் என்பதை இப்போது போலீசார் உறுதி செய்திருக்கிறாங்க. அஸ்மானுக்கு இவருக்கும் இடையேயான தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெஹிவளையில் இடம்பெற்ற இரட்டை படுகொலையினுடைய ஷூட்டராக இருந்தது அஸ்மான் அந்த பயணத்தில் பைக்கில் ஏற்றி சென்ற சாரதியாக இவர் இருந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை இப்போது போலீசார் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றத்தில் சந்தேக நபரை முன்னிலைப்படுத்தினாங்க. 7 தினங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவையும் நீதிமன்றம் கொடுத்திருக்குது. அதுக்கு அமையத்தான் இப்போது குறித்த பொரல்ல பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய இளைஞனை போலீசார் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இந்த மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையில தான் பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகசன் சிறைச்சாலையுடைய வன்முறை அது ஒரு கைதிகள் திட்டமிட்டு செய்த ஒரு வன்முறை அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. ஆனால் கொஸ்மல்லியுடைய திட்டத்தை பார்க்கும் பொழுது அஸ்மானுடைய படுகொலைக்கு பின்னால் சிறைச்சாலை அதிகாரிகள் இருந்திருக்கலாம் என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அஸ்மான படுகொலை செய்தது சிறைச்சாலை அதிகாரிகள் தான். இந்த ஒரு சிறைச்சாலை வன்முறைக்கு பின்னால் இருந்தது சிறைச்சாலை அதிகாரிகள் தான் அப்படின்ற ஒரு செய்தியை சிறைச்சாலையில் கைதியாக இருந்து இப்போது பிணையில் வெளியில் வந்த டில்ஷான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு கருத்து தான் இப்போது தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. இவர் ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த வன்முறை வெடித்த நாள் இரவு 10 மணி அளவு இருக்கும். நாங்கள் அனைவருமே தூக்கத்துக்கு போயிருந்தோம். திடீரென மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடும் மிகப்பெரிய ஒரு சத்தத்தோடும் சிறைச்சாலை அதிகாரிகள் சீருடை அல்லாத சில அதிகாரிகள் இணைந்து தடியுடனும் பொல்லுடனும் இரும்பு கம்பிகளுடனும் ஒவ்வொரு செல்லாக தட்டி அஸ்மான் யாரு சம்பத் யார் என்று கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு செல்லையும் தட்டி கொண்டு வந்தாங்க. எமது செல்லை உடைத்து கொண்டு உள்ளே வந்த சிறைச்சாலை அதிகாரிகளை ஒரு லிஸ்ட்டை கையில் வச்சிருந்து 45 பேர்லையும் இந்த லிஸ்ட்டில் பேர் இருக்கிற எல்லாரையும் வெளியில் எடுத்து தாறுமாறாக அடித்தாங்க.
தாங்குகின்ற அளவுக்கு அந்த அடி இருக்கல. பயங்கரமான காயங்களும் அமானுஷ்ய முறையில் தான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டாங்க. பேரை கேட்டு கேட்டு லிஸ்ட்ல இருக்கின்ற பேரை வாசிச்சு தான் வெளியெடுத்து பயங்கரமாக அடிச்சாங்க. நான் உயிர் தப்பியது நான் உயிரிழந்தது போல பாசாங்க செஞ்சதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இலக்கான ஒரு கைதியினுடைய காலில் இருந்து பீரிட்டு பாய்ந்த இரத்தத்தை எனது தலையிலெல்லாம் தடவி கொண்டு நான் இறந்தவன் போன்று பாசாங்கு செய்ததன் காரணமாகத்தான் என்னை விட்டுட்டாங்க. இல்லைண்டா அந்த ஒரு தாக்குதலை நானும் இறந்திருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. தாக்குதல்கள் மேற்கொள்ளும் பொழுதே அஸ்மான் யாரு சம்பத் யாருன்னு கேட்டுக்கொண்டுதான் அடிச்சாங்க. அஸ்மானை இனங்கண்டு கிட்டத்தட்ட 20 சிறைச்சாலை அதிகாரிகள் சுற்றி நின்று பயங்கரமாக தாக்குதல் நடத்தினாங்க. அனைவரையும் இழுத்து கொண்டு சிறைச்சாலையினுடைய கேட் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஒரு வேன் வந்தது, எல்லாரையும் அள்ளி அதில் போட்டாங்க. வைத்தியசாலைக்கு கொண்டு போனாங்க. வைத்தியசாலைக்கு அருகில் வாகனத்தை நிறுத்தி அப்படியே எல்லாரும் இழுத்து கீழே போட்டாங்க. இழுத்து கீழே போட்டதுக்கு பிற்பாடும் அவங்க மிதிக்க ஆரம்பிச்சாங்க. என்னையும் மிதிச்சாங்க, அதுபோக அஸ்மானையும் சம்பத்தையும் மிதிச்சாங்க. அனைவருக்குமே சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. ஆனால் அஸ்மானுக்கும் சம்பத்துக்கும் சிகிச்சை வழங்கப்படலை. இரவு முழுக்க நோயோடும் நொம்பலத்தோடும் வருத்தத்தோடும் குத்துயிராக இருந்தாங்க. பிறகு எமக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதுக்கு பிறகு சேலைன் எல்லாம் ஏற்றியதுக்கு பிற்பாடு முதலாவது வார்டில் எங்களை போட்டாங்க. அஸ்மான் அப்படியே இருந்தார். அவருக்கு எந்த சிகிச்சையும் வழங்கப்படலை. அதிகாலையில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டாரு, யாருமே அவருக்கு தண்ணீர் கொடுக்கல. இந்த துயரமான சம்பவத்தை பார்த்து என்னால் சகிக்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அஸ்மானோட இருந்திருக்கிறார். காம்பர பாட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த வேர்டை பராமரிக்கிற அவர்தான் அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்வார். சிறைச்சாலை அதிகாரிகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான். வடமையாக 5:30 மணியோட செல்லெல்லாம் மூடுவாங்க. ஆனால் சீன கைதிகள் வந்ததுக்கு பிற்பாடு ஏதோ சம்திங் அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு 8:30க்கு தான் செல்ல மூடுகின்ற ஒரு வழக்காறு இருந்தது. ரொம்ப நெருக்கமாக அஸ்மானோட பழகியவன் என்ற வகையில் அஸ்மானை பற்றி எனக்கு தெரியும். சிரிச்சு பழகிறவர், பாடல் பாடி அடுத்தவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கிறவர். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பார்ப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்து இறுதி நேரத்தில் கூட அவருக்கு நீர் வழங்கக்கூடிய யாருமே இல்லாத சூழ்நிலையில் தான் சற்று நேரத்துக்கு பின் அஸ்மான் உயிரிழந்தாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை, இப்படித்தான் அஸ்மான் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்கண்ட சாட்சியாக இப்போது ஒரு கைதி வெளியில் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக சொல்லியிருந்தாரு, தைரியமாக சொல்லியிருந்தாரு. அஸ்மானுடைய பிரேத பரிசோதனையை குறித்து அவருடைய உறவினர்கள், அவருடைய சகோதரி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்மானுடைய பிரேத பரிசோதனையில் கிட்டத்தட்ட 58 பெரும் காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. 20 பேர் சுற்றி நின்று ஒரு மனிதன் அடித்தா 58 காயங்கள் என்ன 1000 காயங்கள் வருவதற்காக காரணமாக கூட இருக்கலாம். இப்படித்தான் அஸ்மான் படுகொலை செய்யப்பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்கண்ட சாட்சியாக இப்போது ஒரு கைதி வெளியில் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக சொல்லியிருந்தாரு, தைரியமாக சொல்லியிருந்தாரு. எனவே கொஸ்மல்லி 2 சிறைச்சாலை அதிகாரியை படுகொலை செய்வதற்காக பழி தீர்ப்பதற்கான திட்டமும் அஸ்மான படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் இலக்கு வைத்து தான் இந்த திட்டத்தை இந்த கன்றக்க தனது சகாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுபோக கண்கண்ட சாட்சியாக இந்த ஒரு பிணையில் வந்த ஒரு கைதியும் இதை சொல்வதன் ஊடாக புரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த தினத்தண்டு திட்டமிட்ட சிறைச்சாலை அதிகாரிகளால் தான் இந்த ஒரு வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு இந்த வன்முறைக்கு உள்ளேயே ஏதோ ஒரு வகையில் அஸ்மானையும் சம்பத்தையும் போற்றணும் அப்படின்ற திட்டம் இருந்ததன் அடிப்படையில் தான் இந்த ஒரு வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியும், எதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் அஸ்மானை இலக்கு வச்சாங்க அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் ஏதாவது அஸ்மான் அல்லது கொஸ்மல்லியினுடைய எதிர்த்தரப்புக்காகத்தான் இதை செய்தாங்களா அப்படின்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் அஸ்மான் ஒரு சிறை கைதி. அவர் கொலையோடு போதை வர்த்தகத்தோடு பாதாள உலக கும்பல்களோடு தொடர்பு இருந்தாலும் அவர் ஒரு சிறை கைதி. அவரை தண்டிப்பதற்கான முழு தகுதியும் நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகளை பாதுகாத்து முறையாக வழக்கு தவணைகளுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்துவது மட்டுமே இவர்களுடைய பணி என்பதையும் புரிந்து கொள்ளணும். சித்திரவதை செய்யவோ அடிக்கவோ தூசிக்கவோ ஏன் படுகொலை செய்வதற்கோ எந்த ஒரு அனுமதியும் எந்த ஒரு உரிமையும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கிடையாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அஸ்மான் ஒரு கொலை குற்றத்தினுடைய சந்தேக நபர். ஒரு சில தினங்களில் பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த சூழ்நிலையில தான் இந்த ஒரு சம்பவத்தில் அஸ்மான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இதற்கு பின்னால் இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த விசாரணைகள் தொடங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அஸ்மானுக்கு நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது சிறைச்சாலை ஆணையகம் வெளியிட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 தொடக்கம் 2025 ஆண்டு வரை காலப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட சிறை கைதிகள் 1178 பேர் சிறைச்சாலையிலிருந்து தண்டனை காலம் முடிவதற்கு முன்னே தப்பி சென்றதான ஒரு அறிக்கையை இப்போது வெளியிட்டது.
பெரும் அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்தியிருக்கு. தப்பி சென்றவர்களில் 474 பேரை மீண்டும் கைது செய்து சிறைச்சாலைக்கு கொண்டு வந்ததாகவும் 704 சிறை கைதிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்படல, கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை இப்போது செய்திருப்பதான செய்தி தான் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தினூடாக குற்றவாளிகள் என கருதப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட இந்த குறித்த கைதிகள் தான் தப்பி சென்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. சிறைச்சாலையில் தப்பி சென்ற கைதிகள் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுறாங்களா, எஞ்சிய காலங்களை சிறைச்சாலையை கழிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத, வன்முறைகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற வளமையான ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.